ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். நம்ம குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அதை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ அது வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதங்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு காளான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை இப்போ இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட காளான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காளான் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ தண்ணி சேர்க்க போகிறோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி இந்த மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாஸ்மதி அரிசி 1.5 கப் அளவுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டாங்க. அப்போ தான் நமக்கு நல்லா உதிரியாக வரும். 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இப்போ இந்த அரிசி இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் 2 விசில் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ 2 விசிலுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சுங்க. ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சு சேர்க்கறதுனால அரிசி நல்லா உதிரியாக வருங்க. அடி பிடிக்காமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து கிளறி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.